ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளின் வாழ்க்கையில் நமக்கு இருப்பவைகள் போதும் என்கின்ற மனம் வேண்டும். அப்படிப்பட்ட மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் இந்த உலகத்திற்கு வந்தபோது என்னத்தை கொண்டு வந்தோம்? இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்னத்தை கொண்டு போவோம்? நாம் வெறுமையாகவே வந்தோம், வெறுமையாகவே போவோம். இப்பொழுது நமக்கு இருப்பதெல்லாம் கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்தது. எவைகள் நமக்கு இல்லாமல் இருக்கிறதோ அவைகளை கர்த்தர் நமக்கு தேவைப்படும் நேரத்தில் கொடுப்பார். இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு இருப்பதை வைத்து பெருமைப்படக்கூடாது, இல்லாதவைகளை நினைத்து கவலைப்படக்கூடாது. நமக்கு எப்பொழுது என்ன தேவை என்பதையெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏற்ற வேளையிலே அதை நமக்கு தருவார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பயத்தோடு தேவ பக்தியோடு போதும் என்கின்ற மனதுடனே நாம் வாழும்போது நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நம்முடைய தேவைகளை அறிந்து அவைகளை கர்த்தர் நமக்கு சந்திக்கிறார். இதைவிட வேறு என்ன வேண்டும் நமக்கு? நம்மில் அநேகர் தங்களுக்கு இருப்பது போதும் என்று நினைக்காமல் பேராசை உள்ளவர்களாய் இன்னும் 1000 வருஷம் இந்த பூமியில் வாழப்போவதாக நினைத்து சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். கடைசியில் விசுவாசத்தை விட்டு வழி விலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். இதற்கு நல்ல உதாரணம் முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். தேவனாகிய கர்த்தர் அழகான ஏதேன் தோட்டத்தை படைத்து ஆதாம் ஏவாள் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளும்படி கொடுக்கிறார். அவர்கள் வாழ்ந்திருக்கும்படி எல்லாவித கனிகளையும் புசிக்கும்படி கொடுத்தார். வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அவர்களுக்கு போய்கொண்டிருந்தது. அவர்கள் மகிழ்ச்சியை கெடுக்க சாத்தான் தோட்டத்திற்குள் நுழைந்து ஏவாளுக்கு கண்ணாசையை தூண்டுகிறான். தோட்டத்தில் அவ்வளவு நன்மைகள் இருந்தும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மரத்தின் கனியின் மீது ஏவாளுக்கு ஆசை வந்தது. இச்சையில் விழுந்தால் கர்த்தர் மேல் இருந்த விசுவாசமும் நம்பிக்கையும் காணாமல் போனது. அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது. ஏவாள் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருந்த எல்லாம் போதும் என்று நினைத்திருந்தால் ஏதேனின் வாழ்க்கை தொடர்ந்திருக்கும். கண்ணாசையினாலே வாழ்க்கையை அவள் தொலைத்து விட்டாள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கண்ணாசையை இச்சையை தூண்டுவதற்கு பிசாசு வருவான். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே சார்ந்து கொண்டு போதும் என்கின்ற மனதோடு வாழுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலர், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் மன ரம்யமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவரை குறை சொல்லிக் கொண்டு முறுமுறுத்து கொண்டு இருக்கக்கூடாது. அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரை விசுவாசியுங்கள், உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். அவர் உங்களை திருப்திப்படுத்தி பரிபூர்ணப்படுத்துவார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லாவற்றிலும் நாங்கள் திருப்தி அடையவும் போதுமென்ற மனதோடு வாழவும் எங்களுக்கு கிருபைகளை தாரும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இன்றைய கேள்வி, யார் முதலில் தோட்டத்தின் நடுவே இருந்த மரத்தின் கனியை பறித்தது? ஏ ஆதாம், பி ஏவாள், சி சாத்தான், டி காயின். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.